நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. ஜோதிடம் பகுதியில் இன்றைக்கு பார்க்கவிருக்கும் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் தேவதை வடிவம். ஹஸ்தம் நட்சத்திர தேவதையானவர் 7 வர்ணங்களை உடைய 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை வாகனமாக கொண்டவரும், பத்மாசனம் மற்றும் தாமரை மலர் மேல் வீற்றிருப்பவரும், உஷா சாயாதேவி என்னும் 2 மனைவியர்களை உடையவரும், சவிதா என்னும் பெயருடையவருமான சூரிய பகவான் ஹஸ்த நட்சத்திரத்தின் தேவதையாவார். ஹஸ்த நட்சத்திரத்தின் வடிவம். ஹஸ்த நட்சத்திரம் 5 நட்சத்திரங்களுடன் கூடிய உள்ளங்கை வடிவமுடைய நட்சத்திரங்களின் தொகுப்பு ஆகும். ஹஸ்த நட்சத்திரத்தின் நிறம் கருப்பு. இருப்பிடம் நகரம். ஜாதிகளில் பெண் ஜாதி. கணங்களில் தேவகணம். ஹஸ்த நட்சத்திரத்திற்கான யோனி மிருகம், பெண் எருமை. ஹஸ்த நட்சத்திரத்திற்கான மரம் பாலுள்ள அத்திமரம். பறவை பருந்து. பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவத்தை உடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்களில் இளையவர்களும் மாத்ரி புத்திரர்களுமான நகுலன், சகாதேவன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த உலகை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் சூரிய பகவானுக்கு சக்தியாக இருந்து மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாகி பாவங்களை பொசுக்கி நன்மைகளை உருவாக்கும் காயத்ரி தேவியே இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வமாகிறார். காயத்ரி தேவியின் மந்திரம் உலக நண்பன் என்று ரிஷிகளாலும் தேவர்களாலும் புகழப்பட்ட பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரால் உலகுக்கு தருவிக்கப்பட்டது. 24 அட்சரங்களை கொண்ட மேன்மையான மந்திரம் காயத்ரி மந்திரம். காயத்ரி தேவியை சரணமடைவதால் மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் என்று வேத சாஸ்திரங்கள் முழங்குகின்றன. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஜ்மீர் நகரத்திற்கு அருகில் புஷ்கர் என்னும் ஊரில் பிரம்மாவிற்கென்று ஒரு தனி கோவில் உள்ளது. இக்கோவிலில் காயத்ரி தேவிக்கென்று தனி சன்னதி உண்டு. இக்கோவில் சிறு மலை மீது இருக்கிறது. மலையடிவாரத்தில் ஒரு பெரிய ஏரி காணப்படுகிறது. அந்த ஏரி என்றுமே வற்றுவதில்லை. அந்த ஏரியில் ஸ்ரீமன் நாராயணனே நீர் வடிவில் இருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. இங்கு உரிய முறையில் சங்கல்பம் செய்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் செய்தால் ஸ்ரீமன் நாராயணனே காயத்ரி ரூபமாக இருந்து அனைத்து பாவங்களையும் போக்குவதாக ஐதீகம். வேறு எந்த மந்திரங்களுக்கும் இல்லாத மகத்துவம் காயத்ரி மந்திரத்துக்கு உண்டு. வேறு மந்திரங்களைப் போல் இம்மந்திரத்தை கோவிலிலோ பூஜை அறையிலோ சுத்தமான இடங்களிலோ மட்டும் சொல்ல வேண்டும் என்பதில்லை. இம்மந்திரத்தை நின்று கொண்டும் எழுந்து கொண்டும் நடந்து கொண்டும் பிரயாணம் செய்து கொண்டும் எப்போதும் சொல்லலாம். இம்மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்தால் பிரம்மஹத்தி வரையிலான எல்லா பாவங்களும் நீங்கும். பிரம்ம தேஜஸ் என்னும் ஒளி உண்டாகும். சிறந்த மேதையாகவும் வாய்ப்பு கிட்டும். இம்மந்திர சித்தி அடைந்தவர்கள் இம்மந்திரத்தை ஒரு முறை மனதில் உச்சரித்தால் எந்த நோயாளியை தொட்டாலும் அவர்கள் நோய் விரைவில் குணமாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வணங்க வேண்டிய தலம் புஷ்கரம் ஆகும். இந்த ஸ்தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு அருகிலுள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று அங்குள்ள நவ கிரகங்களில் சூரியனையும் சந்திரனையும் வழிபடலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம். விஸ்வாமித்திரர் அருளிய காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்ஸுபதத்சதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ யோ ந பிரச்சோதயாத். அடுத்ததாக காயத்ரி தேவி சத நாம ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீ காயத்ரி அஷ்டோத்திர சத நாமாவளியையும் சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம். ஓம் பிரியச்சதாயை வித்மகே
பிரக்ருப்நிதாயை தீமஹி தன்னோ ஹஸ்தா பிரச்சோதயாத். ஹஸ்த நட்சத்திர நட்சத்திர சூக்தம். நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சூரிய பகவான் வருகிறார். அருகில் அறிவில் சிறந்த ஹஸ்த நட்சத்திரத்தையும் தாங்கி வருகிறான். அவன் வளமை, நன்மை, புண்ணியம் மற்றும் பாதுகாப்பை தருபவன். ஹஸ்த நட்சத்திரமே, நீ எங்களுக்கு குறைவற்ற நல்ல வாழ்க்கையை தருவாய். நீ தருபவற்றை நாங்கள் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். யார் ஹஸ்த நட்சத்திரத்திற்காக வேள்வியில் ஆகூதி அளிக்கிறாரோ அந்த வேள்விக்கான பலனை சூரிய தேவன் கொடுக்கிறார். திருமுறை பதிகம். வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றோதியே மலர்கள் தூவி ஒருங்கு நின் கழல்கள் காண பாதி ஓர் பெண்ணை வைத்தாய். படர்சடை மதிசூடும் ஆதியே ஆளவாயின் அப்பனே அருள் செய்வாயே. ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வரலாம். சந்திரனுக்குண்டான சேத்திரங்களில் திருப்பதி முக்கியமானது. வழிபாடுகள் என்பது நமதின் மனதின் குற்றங்களை நீக்குவதற்காக செய்வது. நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.